சொல்றேன். டேய், என்ன என் பேர் நீ ஏலம் போடுற? ஒரு முக்கியமான விவரம் பேசணும், கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே. ஒரு மனுஷன் பேரை ஒரு தடவை கூப்பிட்ட போறாதா, என்ன 5 தடவை கூப்பிடுறது? அதுக்கு இல்லண்ணே, ஒரு 25 ரூபா பாக்கி அப்படியே நிக்குது. அது ஏன் நிக்குது? ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றது. ரொம்ப நாள் பாக்கி கொடுத்தீங்கன்னா கணக்கு சரி பண்ணிடுவேன். என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல, கணக்கு நேர் பண்ணணும். ஒரு 75 ரூபா இருக்குமா? இருக்குண்ணே. எடு, சீக்கிரம் எடுப்பா. எடுக்கிறேன். வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு தொல்லை பண்ணுவீங்க. டயமா இருக்குப்பா. போச்சுரா. ஐயே, இதுதான் நமக்கு ஆவாதுங்கிறது. அட என்னப்பா நீ எங்கெங்க போறீங்க? சீக்கிரம். அடச்சே, எவ்வளவு வேலை கெட்டு போச்சு எனக்கு. கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. 75 ரூபா கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்தா 25 ரூபா. ஆமா, அந்த பழைய பாக்கி அடிச்சிரு. வர்றேன். அண்ணா அண்ணா, என்ன இந்த 75? அது புது பாக்கியில எழுதிக்க. இல்லண்ணே, இப்ப நான் 75 ரூபா கொடுத்தேன். ஆமா, பழசு 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்துட்டேன்ப்பா. 25 75 100 ஆகுது இல்ல? 25 75 100ங்கிறது பிறக்க போற பிள்ளை கூட தெரியும். அண்ணே, நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்குவோம். பண்ணிக்க. பழைய பாக்கி 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்தாச்சு இல்ல? அது இல்லண்ணே, இப்ப கொடுத்து 75 ரூபா. ஆமா, பழைய பாக்கி 25 ரூபா, ஆக மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தான் நான் கொடுத்துட்டேன்லப்பா. எம் பண்ணே. அட இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்கண்ணே, இந்த 25 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷம். 100 ரூபாயா உங்க கணக்கெல்லாம் எழுதிக்குவா? எழுதிக்க. இன்னொரு 100 கொடுத்துட்டு 200 எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 எழுதிக்க. இன்னொரு 200 கொடுத்துட்டு 500 எழுதிக்க. இப்போ உனக்கு குழப்பம் இல்லையே? கடை விளங்கிரும். அப்புறம் ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. அண்ணா இதுக்கு? அட அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த மிளகா வத்தல அண்ணா வியாபாரத்துக்குண்ணே வச்சுக்க. என்னங்க சிகரெட்டா புடிங்க. எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல நானே ஓசி எடுத்து வந்தேன். ஒருத்தனே எத்தனை தான் பிடிக்கிறது? நைஸ் ஸ்மைல். நான் இந்த ஊருக்கு புதுசு. இதெல்லாம் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? கையில பொட்டி, நிக்கிற திரிசு, முழிக்கிற மொழி தெரிஞ்சுக்க மாட்டோமா? ஏன் சொந்தக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள பாக்க இருந்தா பாருங்க. நான் அதையெல்லாம் தடுக்கிறதே இல்ல. ஐயோ காலமாடு. என்னண்ணே இது, வேட்டிலாம் வர்றீங்க? மறந்துட்டேன்டா. ஏன்னா வேட்டி கட்ட யாராவது மறப்பாங்களா? நான் மறந்துட்டேன்டா. போங்கண்ணே, எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் எதையுமே மறைக்கலைங்க பாரு, ஓப்பனா இருக்கிறேன். இல்லண்ணே, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு, அது அவசியம் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? ஆமாண்ணே. இந்த வேட்டியோட பிளாஷ்பேக் அவசியம் உனக்கு சொல்லணும். ஆமாண்ணே. கையை தூக்குடா. நல்லா தூக்கு. இப்படி ஒரு திரும்பிட்டு ஓடிட்டான். போடா மவனை. இனிமே இந்த ஊருக்குள்ள வேட்டியோட பார்த்த கொன்னுடுவேன். அப்பா என்ன கணக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல. ஏப்பா இப்படி சொல்லாம கொள்ளாம வேட்டி பிடிச்சிட்டு போனா என்ன அர்த்தம்? நல்ல வேலை ஓ அதிர்ஷ்டம் இன்னைக்கு நான் 10000 போட்டிருந்தேன். போடாம இருந்தா என்ன ஆயிருக்கிறது நிலைமை? சரி சரி, யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு போனோம்னியே, யார் அது? சங்கரபாண்டி. யாரு? சங்கரபாண்டியா? அவரு உங்களுக்கு சொந்தங்களா? ரொம்ப நெருங்கின சொந்தம். என்னது நெருங்கின சொந்தங்களா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா நீங்க வேட்டிய உருவலாம், சட்டைய உருவலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. உருவிக்குங்க ஐயா. ஐயா ஒரு தடவை உருவிக்குங்க ஐயா. ஐயா தெய்வீக சிரிப்பு ஐயா, உங்க சிரிப்பு. ஐயா சங்கரபாண்டி ஐயா வீட்டுக்கு நான் கூட்டி போறேன். ஐயா கொடுங்கய்யா. இதெல்லாம் நீங்க தூக்கூடாது, நான் தான் தூக்குவேன். மருந்து தானப்பா, ஏன்ப்பா சின்ன குழந்தை அடம் பிடிக்கிறீங்க? கொடுங்க. என்ன இந்த சந்தோஷமான காட்சி கெடுத்துறது? காட்சியா? இது என்ன மைசூர் தசரா பண்டிகையா? இது எல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? வீடு இருந்தா காப்பி மோரெல்லாம் குடிப்பாங்கப்பா. உங்க ஊர்ல எல்லாம் நடக்காதா? சரி பாரு, அந்த உட்கார்ந்துருக்காரு அவர் தான் சங்கரபாண்டி. பெரியப்பா, அவரை குழந்தையா நினைச்சிட்டு டம்ளர்ல ஏதோ குடுக்குறாங்களே, அவங்கதான் ஐயாவோட சம்சாரம். பெரியப்பா, அவர் தோலை புடிச்சு தொங்கிட்டு இருக்க, அதான் அவரோட பொண்ணு தங்கச்சி. அதுக்கு பக்கத்துல பூனைய கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தான் ஐயாவோட பையன். தம்பி இன்னும் பாக்கணுமா? பாரு. இந்த வைத்தியனுக்கு வேற வேலை இல்ல. அவனோட பொழப்புக்காக அப்பப்ப ஏதாவது கலை கொடுத்து போனா என் ஊசல எடுக்கிறீங்களா? ஐயா வர்றார். யாரு வர்றார்? அழகா, ஏன் அங்கே பம்மிட்டீங்கிற? உள்ள வா.
யாரு புதுசா இருக்கு? ஐயாவை பாக்கன்னு சொன்னாருங்க, கூட்டியாந்த. அப்படியா? உட்காருங்க. லட்சுமி, என்னங்க? 2 டம்ளர் மோர் கொண்டா. தம்பி யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு ஏதோ நெருங்கின சொந்தம்னு சொன்னாருங்க. சார் நீங்களே நெருக்கிக்கிங்க. நீங்க பெரியப்பா என்ன தெரியல? என்ன பெரியப்பா இது? ஊர்ல யாரு என்ன பார்த்தாலும் அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும் தெரியலையா? நீ யாரு? என்ன சொல்ற? பெரியப்பா, நான் தான் உங்க தம்பி சௌந்தர பாண்டியனோட பையன் சிவா. தங்கச்சி கல்யாணம், உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க தம்பி. லட்சுமி உள்ள கொண்டுட்டு போ. உள்ள கொண்டுட்டு போ. யார் வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறதா? எவன் என்னன்னு விசாரிக்கிறதுல கூட்டிட்டு போக வெளியில. இங்க என்ன நடக்க போதா சாமி? இங்க வாங்கிட்டு வா. என் சொந்தக்காரங்களை பார்க்கணும். என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீங்க தான் அதுக்கு உதவணும். ஊருக்கே பெருசு, அதுவே ஒண்ணு உள்ள விட மாட்டேங்குது. வேற யார்கிட்ட போறதே? வேணா ஒண்ணு செய்யி. கொண்டு வந்திருக்கிற பத்திரிக்கையில ஒண்ணு கூட கல்யாணத்தன்னைக்கு அவங்ககிட்ட 10 ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு தந்தி அடிக்கிறேன். என்னன்னு இப்படி சொல்றீங்க? வேணா எஸ்டடி பேசட்டுமா? அண்ணே, உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். சென்டிமெண்ட் டச் பண்ணி தாயா மடக்குறீங்க. ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது. சென்டிமெண்ட் மேட்ச் ஆகுற மாதிரி பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுக்கு போவோம் வா. வா. காமாட்சக்கா, காமாட்சக்கா, காமாட்சக்கா பொண்ணு, உன் அத்தை பொண்ணு. சார் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? நல்லா தெரியுமே. பழகுன மாட்ட பாஞ்சி பிடிச்ச சூரப்பனி தானே. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேடு. நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட. இப்ப சமைஞ்சிருந்தேன்னு வையே, இவர்தான் உனக்கு குடிசை கட்டிருப்பாரு. கரெக்டா? ஓ, காங்கிரீட்லயே வா. புரியலையா? ஓ மாமா மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. ஓ, பார்வையிலேயே போட்டு தாக்குறீங்களா? தாக்குங்க. இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ள வாங்க. அட இருப்பா, அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு போறாது. முதல்ல அவங்க அம்மா வரட்டும். உன்னை மருமகனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம், இல்லன்னா இப்படியே வெளியே போயிடலாம். செல்வி, உங்க அம்மா வர சொல்லு. அம்மா, அம்மா. சத்தியமே ஏத்துக்க மாட்டாங்க. அம்மா, சீக்கிரம் வாயே. எதுக்குடி? பட்டணத்துல இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. யாருடி அது? என்ன பார்க்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க? என் மாமா மகனா. மாமா மகனா? ஆமா, உன் அண்ணன் மகன். என் அண்ணன் மகனா? என்னடி புதிர் போடுற? நீயே வந்து பாரு. இந்த வர்றாங்களே, அவங்கதான் உன் அத்தை. தம்பி யாருன்னு சொன்னீங்க? அவரு இன்னும் சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லுப்பா. என் பேர் சிவா, உங்க அண்ணன் சௌந்தர பாண்டியோட மகன். என்னது? சௌந்தர பாண்டியன மகனா? ஏன்பா வெளியில நிக்கிற? உள்ள வாப்பா. அப்பா, பச்சை கொடி காட்டிட்டாங்க. வா போலாம். பாட்டி, பாட்டி. யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு. அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான். ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான். பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம். அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய வீட்டு தாத்தா சொல்லிவிட்டாரு. நான் வரேன். ரொம்ப நல்ல செய்தி. பெரிய என்ன சங்கரபாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா? போனேன், ஆனா ஏன்னு தெரியல, என்ன விரட்டிட்டார். அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுப்பா. அத்தை, என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேண்டாம். என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க? அந்த காரணத்தையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? அது 4 வரியில சொல்ற கதை இல்லப்பா, ஒரு தலைமுறை கதை. அத நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது. அத்தை, அத்தைதான் சொந்தம் தான் போன்னு சொல்லிட்டாங்களே. இந்தா புடி, நாங்க வர. உள்ளே போயிட்டீங்களா? வா போலாம். என்ன ஏன் எல்லாரும் இப்படி விரட்டுறாங்க? அதானே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அது சரி, அது தெரிஞ்சா நீ ஏன் தடுமாறுற? இந்த பார், ஒரு விஷயம் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ, நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே 4 மணி பேசி புறப்பட. இந்த ஊரே எனக்கு சொந்தம்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லார் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற. சரி வா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு. வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம். இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான். இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. சுபையாண்ணே,
சுப்பையா மாமா மாமா பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்களாம். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். போடா, அண்ணே, அண்ணே. புயலுக்கு போறது என்ன வேகமா போகுது பாரு. இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான். வா போலாம். ஆ. சரி வா போலாம். என்ன உள்ள போய் கேளுங்க, என்ன யாரும் சொல்லி பாருங்க. அவங்க ஏத்துக்குவாங்கப்பா. பையன் வராம இருந்தா அங்க பாரு, வந்துட்டு மின்னல் வேகத்துல போறான் பாரு. இந்த ஒரு தெரு தான் பாக்கி இருந்தது. பையன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். வா. காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? எல்லா தெருவும் சுத்தியாச்சு. இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு. இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டுட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போற? உங்க ஊர்ல தங்குறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா. பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டாருங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறிய? உங்க வீடு? என் வீடு? மையோ? ஓ, தங்கலாமே. இது கூட செய்யலைன்னா நான் மனசு இல்லமா. வாங்க. வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஏன் வீடுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. அம்மா, அங்கசம் வாங்கிட்டு யானை வாங்குற இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு கதவு வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு செவத்தை வச்சுட்டேன். இங்க பாருமா, இது லெப்ட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது ரைட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது பேக், இங்கே ஒரு செவரு வைக்கிறேன். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாமல பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு. எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலன்னா அதை கேட்கலாமா? கேளுமா. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தானே பொதறி வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தானே நாடு கெட்டு போச்சு. கேளு. கமான்மா, கமான் கமான். அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியே எது? என்ன என்னண்ணே? என்ன எஜுகேட் பர்சன்ட்? என்ன படிச்ச நீ? காலேஜ். சுண்டக்கா காலேஜ். ஏயா, இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி உள்ளது வெளியேன்னு கேக்குறிய? சிம்பிள் மேட்டர்மா, பச்சை புள்ளைக்கு புரியும். அதாவது இப்ப நாம வெளியே நின்னு திறந்து உள்ள போனோமே, அது உள்ள. வெளியே நின்னு திறந்தமே, அது வெளியே. இப்ப சொல்லுமா, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அது வந்து வேணாம், வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உள்ளே படாத, உனக்கு சேஃப்டி. உள்ள போகண்ணா, போ. சரி. டேய், இடத்த காலி பண்ணு. இட்லி சாப்பிட்டு போறேன். அப்படி ஒரு ஓரம் உட்கார்ந்து சாப்பிட்டு போ. பாக்கி இப்ப தானையா பார்ட்டி வந்திருக்கு, அப்புறம் பார்க்கலாம் போ. ராமசாமி, ஏப்பா, உனக்கு 10 நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன்ல, காசு இருந்தா இந்த பக்கம் வா, இல்லனா வராதே. தம்பி, ஒரு 200 rupees கிவ். டேய் ராமசாமி, டேக் இட்ரா. 50 நீயே வச்சுக்க. தம்பி வெளியூருங்களா? பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா? நல்ல செட்டு கிடைக்கலையா உங்களுக்கு சேர்றதுக்கு? நல்ல செட்டு, சேவிங் செட்டு தான்டா இருக்கு. டேய், ஆளுக்கு இந்தியாவுல அட்வைஸ் பண்ணாதீங்கடா. இட்லியே குடுறா. டேய், அது